தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அனுப்பி கட்டி போட்டார். இது ஒரு சீக்ரெட் ஒன்று தானியேலுக்குள்ள இருக்கு. அந்த சீக்ரெட் என்னன்னு நாங்கள் என்ன செய்யணும்? அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை பிடித்துக் கொள்வோமானால் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தார். ஆமாவே இல்லையா? உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம், இது சிங்கம் என்னது? அரசாங்கம், அரசியல். அங்கே தானியேலுக்கு விரோதமாக, ஏன்னா தானியேல் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஒரு பெரிய ஒரு பதவியில் பாபிலோன் தேசத்திலே பிரதேசத்திலே போயிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்க பொழுது அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வருகிறது. ஆமாவே இல்லையா? எங்கனாலும் கட்டட பிள்ளைகளுக்கு என்ன வரும்? எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாவே இல்லை? ஆகவே அந்த எதிர்ப்புல அவர் எப்படி ஜெயம் எடுக்கிறார் என்பதை குறித்து தான் அங்கே நாங்கள் பார்க்க சொல்றார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. தேவன் தம்முடைய அனுப்பி கட்டி போடுவார். சொல்லுங்க, சொல்லுங்களே ஆமென் கோமேங்க. கட்டி போடுவார். உங்களுக்கு தானே பேசுறேன். ஆமா, இது தானியேலுக்கு நடந்து முடிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையா வரலாம். ஆமாவே இல்லையா? ஆமாம். அப்போ கட்டி என்ன போட்டார், போடுவார் அப்படின்னு சொல்லணும். அது அடுத்து சொல்றாரு. அது ஏன்னா அது வாசிங்களே அழகா இருக்கு. அந்த சீக்ரெட், தட் இஸ் த சீக்ரெட். சொல்லுங்க, இதுதான் சீக்ரெட். சொல்லுங்க, இதுதான் தானியேல்கிட்ட நாங்கள் படிச்சு கொள்ள வேண்டிய ஒரு சீக்ரெட். சரியா? நம்ம உலகத்தில் தொழில் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், குடும்பம், எல்லாவற்றிலும் ஒரு சீக்ரெட் நமக்கு எதிராக வர்ற நேரத்தில் அந்த நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். சொல்லுங்க, பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அங்கே தானியேல் அங்கே போகிற நேரம் எப்படி நிற்கதியாய் போகிறார். கையில் ஒன்றுமே கொண்டு போகலை. இல்லை நம்மள இருந்து இடுப்புல ஒரு கத்தி வச்சு கொண்டு போயிருப்போம். ஆமாவே இல்லையா? சிங்கம் வரையில் டக்குன்னு அப்படி குத்துவோம். ஆமாவே இல்லையா? அப்படி தானே எதிராளியை கண்டோன்னு அடிக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வரவங்களும் அடிதடி சண்டைகளுக்கு தைரியமாக தானே போகிறோம். ஆமாவே இல்லையா? இங்கே ஒரு மௌனமாக போகிறார். ஏதோ ஒரு என்னது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைச்ச மாதிரிக்கும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் சாதாரணமாக போகிறாரு. ஆமாவே இல்லையா? அப்படிதானே கொண்டு போயிருப்பாங்க. அவங்க மற்றவங்களும் எப்படி இருந்திருப்பாங்க? கடைசியாக தானியேலுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? என்ன சொல்லுங்களேன், பாய் சொல்லியிருப்பாங்க, இனி திரும்பி வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க. என்னமா அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும்? என்னது? பாட்டி. இந்த சிக்கன் இது என்னது? இந்த பைட் நல்லா இருக்கும். ஆமாம் இல்லையா? அடுத்து உட்காந்து குடிச்சு வெறிச்சு கிடக்குறாங்க. அவனுக்கு அடுத்து நடக்க போது என்னன்னு தெரியும். எவ்வளோன்னு சொல்லுங்க. உங்களை மேற்கொள்ள வருகிறவர்களுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவம் அவங்களுக்கு தெரியாது. அவன் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஆகவே சொல்ற வாசி மகன், அது என்னன்னா சொல்றாரு, அந்த காலை வெளியில அப்படியே பேபேன்னு முடிச்சுட்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சீக்கிரட் ஒன்று சொல்றேன். அது என்னன்னா, அவருக்கு முன்பதாக சொல்லுங்க, என் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவன். நீங்களும் நான் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். மோசே என் வீடுகளெல்லாம் எப்படி இருக்கிறான்? யோபு, தாவீது, ஆபிரகாம், யுத்தத்துக்கு ஏற்றவங்க. அப்படி பாருங்க, எவ்வளோ அப்போ பாருங்களேன். அப்போ அந்த மாதிரிக்கு இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அவருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன்? ஆமேன். இந்த தேசத்திலே வந்து நான் ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறேன். ஆமேன். தானியேல் ஒரு ஊழியக்காரனாக அங்கே போகவில்லை. அங்கே என்னது, பாபிலோன் தேசத்திலே ஒரு அந்த ராஜாவுக்கு முன்பதாக வேலைக்காரர்களாக போனாங்க. இப்போ வயதாகி இப்போ அவர் நல்ல கல்வி, ஞானம், அறிவு, அந்த சொப்பனத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடினாலே இப்போ அவர் உயர்வான ஒரு இதில் இருக்கிறாரு. அந்த தேசத்திலே இப்போ பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் யார் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்குது? யார் சொல்லுங்க?
அவரோட மேல் ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தர் இருக்கிறாங்க, ரவின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பதவியில் இருக்காரு? ஆளுநர். சொல்லுங்களேன், வாயில திறந்து சொல்லுங்க. அப்போ ஆளுநர், அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பாபிலோன் தேசத்தை என்ன நடந்தாலும் இவரை கேட்டு தான் செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லு. அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிட்டு? பயங்கர கோபம் வந்துட்டு. ஆமே, அதனால தான் சொல்றாங்களே அந்த அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பின் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்போ வேறு ஒன்னுடையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு குற்றம் தான் நாமே தானியேலை கண்டுபிடிக்க முடியும். என்ன குற்றம்? என்ன குற்றம்? அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சொல்லுங்க, நாம என்ன பிரச்சனை வந்தாலும் 6 மணி வரைக்கும் டியூட்டி, 6 மணிக்கு பிறகு அவர் என்னது? ஆமே. இப்போ நம்மளாம் அப்படியா? வேலை முடிச்சுட்டு வந்து கூட வீட்டிலே வந்து வேலையை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்போம். பிள்ளைகள்லாம் வேலைன்னு முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஐயோ இந்த சண்டை, ஐயோ என்ன வேலைக்கு போகணுமா, வேலையை விட்டுறது போல இருக்கு, ஐயோ கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் நஷ்டம். சம்பளம் வாங்கையில் மட்டும் போய் அப்படியே வாங்குறது. மற்ற நாட்கள்லாம் ஐயோ என்னத்துக்கு தெரியல, ஒரு பிரச்சனை அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆமே, தானியேல் அப்படி அல்ல. எல்லாம் முடித்த பிறகு வளமை போல் அவன் வளமையாய் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான். ஆகவே தான் சொல்லுகிறார், வாசி மகள், அவருக்கு முன்பதாக நான் அந்த இடத்துல கூட எப்படி சொல்றாரு? அவருக்கு முன்பதாக பேரை கூட உச்சரிக்காதபடிக்கு அவருக்கு என்று சொல்லி கனப்படுத்துகிறான் என்று சொல்லு. ஆமாம், யூதர்கள் தேவனுடைய பெயரை உச்சரிப்பதற்கு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். ஆமேன். அப்ப பாருங்க, அவருக்கு முன்பதாக யெகோவாகிய தேவன் என்று சொல்லுவதற்கு கூட அவருக்கு என்னல்ல, ஆமேன், அவ்வளவு பயப்படுகிறார். அப்படி இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்றார், அவருக்கு முன்பதாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதி கேடு செய்ததே. இன்னைக்கு நமக்குரிய தலைப்பு என்னது? செய்ததே. ஆமே, நம்ம என்னது? நீதி கேடு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இல்லையா? அப்பதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளுக்கு அவரே முன்னின்று நமக்காக வழக்காடுவார், வாதாடுவார், ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே அதற்கு ஒப்பனையான சில காரியங்களை பவுல் எழுதுகிறார். அந்த பவுல் எழுதின சில காரியத்தை இந்த கால வேளையிலே நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாம், சீக்கிரமாக முடித்து தொடர்ந்து நம்ம ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். என்னோடு எடுத்துக்கொள்ளுகிற எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம் 9 வரைக்கும். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. பாருங்க, வேலைக்காரர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம ஆண்டவருக்கும் நாம பயப்படுவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் வேலை செய்கிற அதிகாரத்துவத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும், பயப்பட வேண்டும். ஆமென். தானியேலுக்கு அதிகாரம் இருந்தது. யாரு? தரியு ராஜாவிடத்தில் சொல்லி இருக்கலாம், நான் யார் தெரியுமா, என்னை கொண்டு போய் சிறையில் அடைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை. ஆமே, தேவனுக்கு முன்பதாகவும் அவர் சரியாக இருக்கிறார். ஆமே, அவர் ராஜாவுக்கு முன்பதாகவும் எப்படி இருக்கிறாரு? அவர் நேர்த்தியார். ஆகவே தான் சொல்றார், வேலைக்காரர்களாகி நம்ம எல்லாருமே வேலைக்காரர்கள் தான். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்களாக இருக்கலாம், வேலைக்காரர்களாக இருக்கலாம். நமக்கு மேலோடு எஜமான் இருக்கிறார். நமக்கு அதே போல உலகத்திலே நமக்கு என்னது? உலகத்தில் வேலை செய்யற நமக்கு யார் இருக்கிறாங்க? ஒரு எஜமான் இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு சொல்றார், நீங்க அந்த எஜமானுக்கு எப்படி இருக்க வேண்டுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியன்னு மட்டும் சொல்லல, அது சொல்றாரு. எப்படின்னு பாருங்களேன். எபேசியர் ஜனங்கள் நல்ல வசதியானவர்கள், கல்விமான்கள், படித்தவர்கள். அப்போ அவர்கள்ட்ட ஒரு குறையை பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய படிப்பு மேன்மை பாராட்ட முடியாது, உங்களுடைய செல்வாக்கு மேன்மையை பாராட்ட முடியாது. நீங்கள் ஒரு அதிகாரிடத்தில் வேலைக்கு போகிற பொழுது உங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிற அதிகாரம், நான் யார் தெரியுமா, நான் யாரோட புள்ள தெரியுமா, ஆமே அப்படின்னு நம்ம பேசுறோமே, அதுக்கு தான் இங்கே சொல்றார், நீங்க அந்த அதிகாரங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் செலுத்தக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் சொல்றார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல. அப்ப
நம்ம என்னது சபைக்கு வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது போல உலகத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு எல்லாருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்கு மனைவி, கணவனுக்கு கணவன் மனைவி, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு, சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அப்படி கீழ்ப்படுகிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அது பாருங்கள் எப்படி அழகா சொல்லுவேன், பயத்தோடு ஒரு காரியத்தை சொன்னோன்னே நாளைக்கு நாளாண்டைக்குன்னு அதை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? இன்றைக்கு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்குறாங்க, அந்த வேலையை என்ன செஞ்சிடணும்? உடனே செஞ்சிடணும். ஆமாம், டைம் இருக்குது, அதனால செய்யலாம். அப்போ அவர் சொல்லுவார், கொஞ்சம் டைம் இருக்குது பார்த்து செஞ்சிருக்கணும்னு. அந்த டைம் இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பெர்ஃபெக்டாக அதை உடனே செஞ்சு என்ன செய்யணும்? அதை நம்ம கொடுக்க பழக வேண்டும். ஆமாம் இல்லை? அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? நடுக்கத்தோடு. நமக்கு அந்த ஒரு பயம் இருக்க வேண்டும். நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? நம்ம அந்த அதிகாரத்தில் நாம் அந்த எஜமானாக இருந்தால் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம எப்படி இது பண்ணணுங்கிற சொல்லி தான் அங்கே சொல்கிறாரு. பயத்தோடும். அடுத்து சொல்கிறாரு, பொய் வேலை செய்ய வேணாங்கிறாரு. கபடற்ற. ஆமே, முன்னுக்கெல்லாம் நல்லா எழுதுறது. இந்த எக்ஸாம் பிள்ளைகள் எழுதுகிற நேரம் முன்னுக்கெல்லாம் அழகாக எழுதுங்க, சரியா? அழகாக அப்படி பார்க்குறேன்னு அழகாக இருக்கும். அப்புறம் அடுத்து கக்கரி பொண்ணு எழுதிட்டு கடைசி, ஏன்னா அதோடைய நினைப்பு என்னன்னு கேட்டால் சேருமாறு என்ன செய்வாங்க? மேலோட்டமாக ஃபெஸ்ட்டில் பார்ப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது சொல்ல கபடற்ற மனதோடு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். 9வது வசனம் சொல்கிறது, எஜமான்களை பார்த்து சொல்றாரு, அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? வேலைக்காரர்களுக்கு செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நீங்கள் கடன். அப்ப நமக்கு கீழே வேலைக்கு வரவங்களை எப்படி என்ன செய்யணும்? அன்பா பழகும். ஆமே. அப்ப அதுதான் சொல்றேன், நீங்க கடும் சொல்கள். நாம சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலைக்கு வந்துட்டாங்க, ஒரு படித்தவங்க தான், ஆனால் நம்ம அந்த வேலைக்கு வந்தோன்னா அந்த அதிகாரி என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மகிட்ட தானே வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆமே ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற ஒரு பிள்ளையை குறித்து என்னது இந்த சைட்டெல்லாம் கூட்டிகிட்டு வானா என்ன செய்யும் சொல்லுங்கள்? அதிலே அடிச்சு போட்டு போயிடும். ஆமாவே இல்லை, நான் என்ன படிச்சிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த வேலை. அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு அந்த அதிகாரத்தை தான் சொல்கிறேன். நம்ம பயப்பட வேண்டும், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தேவன் அவர் தான் எஜமானாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அந்த எஜமான் நம்மை பார்க்கிறாரா பார்க்கவில்லையோ, நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சின்சியராக இருக்க வேண்டும். ஆகவே தான் எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரர் உங்களை கனப்படுத்துகிற மாதிரி நீங்களே செய்ய வேண்டும். ஊழியக்காரர் நாங்கள் உங்களை கனப்படுத்துகிறபடி நீங்கள் எங்களை கனப்படுத்த வேண்டும். நீங்கள் எங்களை எவ்வளவு கனப்படுத்துறீங்களோ அதுக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த. ஏன்னா நமக்கெல்லாம் எஜமானவர் யாரு? இயேசு. அவர் என்ன செய்கிறார்? அவர் எல்லாரையும் கனப்படுத்துகிறார். ஆமா இல்லை? அவர் இந்த 3.5 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்கிற பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆகவே அவர் என்ன போற வர இடங்களிலெல்லாம் எல்லாரையும் நல்லா பார்த்து நல்லா பேசி கொண்டிருந்தார். ஆமாம் இல்லையா? ஸோ அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தருக்கு கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 1வது எஜமான்களே உங்களுக்கும் அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆமீன். அப்போ பாருங்க, நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம கனவீனமாகவே நினைக்கிறோம். ஆமே, அரசியல் தலைவராக இருக்கலாம், உலகத்தார்களை போல நாமும் ஆமீன் அரசியல் பேசுகிறோம் என்று சொல்லி தாறுமாறான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கொலோசியருக்கு சொல்ல, எஜமான்களே உங்களுக்கு இருக்கிறார் என்று அறிந்து நீதியும் செவ்வையுமானதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து கொலோசியர் 1 தீமோத்தில ஒரு சம்பவம் உண்டு, கதை வாசிப்பு. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசிகளாகிய இங்க இப்ப நமக்கு சொல்றார், தீமோத்தி 3 நமக்கு சொல்றார், தீமோத்திக்கு எழுதின சொல்றார், விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். இப்ப சொல்றாரு, இது நல்லா தெரியுதா நமக்கு?
இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு நம்முடைய அதிகாரி, நம்முடைய எஜமான் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவரை நாங்கள் என்ன செய்யக்கூடாதான்? அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ இந்த சபைக்கு வர்ற ஒரு பெரிய ஒரு எஜமான், உங்களோட வேலையை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமானும் இந்த சபைக்கு வராரு, அதிகாரியும் இங்கே வராங்க, நீங்களும் இங்கே வாரீங்க, எல்லாம் ஒரே இடத்துல ஒரே பந்தியில் நம்ம பானம் பண்ணுறோம், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதனால நீங்கள் வேலை ஸ்தலத்துலேயும் போயிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அவரை என்ன செஞ்சக்கூடாது? இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பிரதர்னு கூப்பிடலாம், அல்லது அண்ணான்னு கூப்பிடலாம். இன்றைக்கி நான் வந்து அநேக நேரங்கள் சொல்கிறது, ஊழியக்காரர்களை சில பேர் வந்து அண்ணாங்கிறது, அங்கிளுங்கிறது, மாமாங்கிறது, அதெல்லாம் ஒரு கனவீனமான வார்த்தைகள். அவர்கள் உயர்வான இடத்துல இருக்கிறார்கள், அவர்களை அந்த உயரமான இடத்துல தான் வைத்து பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், மோகன் சிலாசர்ஸ்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் நம்மளை தமிழ்நாட்டில் பறந்துருக்கிறதுனால அவரை போயிட்டு அண்ணா, மாமா, சித்தப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் யார்? தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால அதுதான் இங்கே சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் அவர் நம்ம சபைக்கு வாழவர் தான். அதனால என்னது தெரியுமா? சொன்ன கேட்டுக்கிறாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னது கனவீனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர் அதிகாரி, நம்ம சபைக்கு வர நேரம் விசுவாசி, நம்ம சபைக்கு வர நேரம் சாதாரண ஒரு மனுஷன். இங்கே வந்து இதை கூட்டலாம், தயார் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அது அவருடைய ஊழியம், அவர் தேவனுக்கு செய்த ஊழியம். ஆனால் அவர் போய் அமர்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அது பெரிய ஒரு பெரிய ஸ்தலம். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இங்கே பிரைஸ் லோட் போட்ட மாதிரி அங்கே போயிட்டு என்ன செய்யக்கூடாது? அப்புறம் என்னதுங்க, அவர் பேர் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்கள். நான் திமோத்தி வச்சுக்கணுமே. திமோத்தி பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு அங்கே போய் செய்ய முடியும். அவருக்கு கீழே என்ன இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்க? வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கனப்படுத்துறது சின்ன விஷயம் தான். இந்த விஷயத்தை தான் தானியேல் செய்கிறார். ராஜாவுக்கு உள்ளதாகவும் தேவனுக்கு உள்ளதாக நான் எப்படி இருக்கிறேன்? நீதி கேட்டு செய்யவில்லை. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்துக்குரிய காரியம். நமக்கு ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணலாம், ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய நடவடிக்கைகள் மாறுகிற பொழுது தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நீங்கள் உலகத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ராமின் சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறாங்க, நான் உண்மை உள்ளவன் என்று கண்டு ஆண்டவர் என்ன செய்தான்? இந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்போ உலகத்திலே நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்தால் அப்போ இந்த கனமான ஊழியத்தை நமக்கு எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? ஆகவே நம்ம உலகத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அசட்டை பண்ணாமல் அவங்களுக்கு தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏமாற்றாம ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு தான் அதிகமாக செய்யணும். அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அதுபோல நீங்களும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்க. ஒரு ஆமின். ஏன்னா அவர் தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு நீங்கள் ஒரு தவறு செய்துட்டா அந்த மனுஷன் அந்த தவறை உங்களுக்கு சுட்டி காட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவார். இல்லை சபைக்கு வார விசுவாசம் இப்படி செஞ்சிட்டீங்களே பிரதர் அப்படின்னு அவரே தனியாக அவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுவார், என்ன பிரதர் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அம்மா இல்லையா? அந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. அம்மா இல்லையா? அதுபோல் நாம் போயிட்டுருக்கேன், ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா அங்கே போயிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? சாமான்கள் வாங்கலை, குறைச்சி போடுங்க. அது குறைச்சி போடுங்க. நாங்கள் சபைக்கு தானே, ஊழியத்துக்கு தானே, ஊழியத்துக்கு சரி சபைக்கு சரி, நீங்கள் வாங்குகிற நேரம் எந்த பொருளும் குறைத்து கேட்கக்கூடாது. அது என்ன விலையானோ அதை கொடுத்து நீங்கள் வாங்குவீர்களானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அம்மா வேலை அங்கே போயிட்டு ஒரு முறை ஒரு அம்மா இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க, யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்போ கண்டக்டர், அம்மா அவனுக்கு தெரியாதா இந்த பஸ் ஃப்ரீ பஸ்ஸு? அவர் சொன்னால் பிச்சைக்காரி இல்லை, நான் எஜமான் பிள்ளை, நீ காசை வாங்கு, இல்லைன்னா நான் இறங்கிடுவேன். இல்லைம்மா இது இப்படி நீ சட்டம், அந்த சட்டம் தப்பு. நான் காசு கொடுத்து தான் இவ்வளோ காலம் நான் என்ன செஞ்சேன்? நான் பஸ்ஸில் போனேன், நீ என்ன எனக்கு புது சட்டம் கொடுக்குறா? இல்லைன்னா இறக்கி விடுச்சல அந்த அம்மா இறக்கி வந்துட்டாங்க. நம்மளா இருந்தால் இங்கேருந்து டெல்லிக்கு கூட ஃப்ரீன்னு சொன்னால் ஏறி போவோம். அம்மா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த கால வேலையில் சில காரியங்களை நாங்கள் பார்த்து வாசிவாங்க. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் இருக்கிறதுனால அசட்டை பண்ணக்கூடாது. இனிமே நீங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது? போங்க அந்த கம்பெனிக்கு போங்க, அந்த கடைக்கு போங்களேன், அங்கே ஒரு ரட்சிக்கப்பட்டவர் தான் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க?
குறைச்சிக்கிறேன்னா அவருக்கு மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்களோ என்னமோ தெரியாது, அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குறைச்சி கொடுங்க அப்படின்னாலும் கேட்கக்கூடாது. அப்போ அவர் குறைத்து கொடுத்தா என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு பொருள் 100 ரூபா பொருள் 90 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, என்ன செய்வார்? உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறாரு. அந்த கம்பெனி ப்ரைஸே 100 ரூபா தான். நீங்கள் போய் காலை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, ஐயோ 90 ரூபா தான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படி இப்படி அள்ளி போட்டு இவ்வளோ தான் இருக்கிறது, இதை வச்சுட்டு எனக்கு தாங்கங்கிறீங்க. இப்போ அவருக்கு ஐயோ நம்ம சபை விசுவாச பிள்ளையாருக்கு என்ன சரின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 20 ரூபா நஷ்டம் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த நஷ்டத்தை அவர் எப்படி ஈடு செய்வார்? வெரி குட். அவருடைய பணத்தை கொடுத்து என்ன செய்வார்? ஆமாம். அதனால நாம் பிஸ்னஸ் வேற, ஊழியம் வேற, ஆவிக்குரிய ஜீவியம் வேற, சபைக்கு வர்றது வேற. நம்ம எல்லாவற்றையும் ஒன்று நான் சொன்ன சில இடங்களுக்கு போனால் கூட அவன் ஏதோ சொன்னால் நான் சொல்லுவேன், இல்லை இல்லை ஏது உங்களை நீங்கள் செய்யும் தொழில் ஆமாவே இல்லையா? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன், அதனால நீங்கள் கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு முடிச்சிடுவோமா? ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே போயிடலாம். வாங்க. என்னோட ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சில சம்பவங்களை அழகாக ரோமருக்கு எழுதுகிறார். அவர்கள் ரோமர் ஜனங்களுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த சட்டங்களை கொண்டு வரார். நமக்கு இந்த சட்டங்களால் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இனி உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். இது வரைக்கும் நம்ம இப்படி இருந்திருந்தா இனி நமக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று ஆண்டவர் கொடுப்பார். வாசிங்க. எந்த மனுஷனும் ஆமாம் சொல்றாரு, யார் இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நம்ம தானியேலிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? தானியேல் சொன்ன ரகசியம் என்ன? நீங்கள் என்னது தேவ பிள்ளைகள், நீங்க தேவனிடத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். அதே வேளை மனுஷனிடத்திலும் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும். அதனால இங்கே அவர் எழுதுகிறார். எந்த மனுஷனும் ஆமாம் அந்த அந்த அதுதான் அந்த சட்டம் ஏற்படுத்தியிருக்கிறாங்களே, அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமாவே இல்லையா? அது உலக சட்டமாக இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஹெல்மெட் போடணும்னா போட்டு தான் ஆகணும். ஆமாவே இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம். அதுபோல் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு சட்டத்தை ஏற்றாங்கன்னா அந்த சட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓனர் பண்ணணும், கீழ்ப்படியணும். சரி நமக்கு தாங்க, நமக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ அரசாங்கத்துக்கு ஏதோ அவங்களுக்காக, அப்படி அல்ல. எதையும் ஏற்றுகிற பொழுது கல்விமான்கள் ஞானவான்கள் அமர்ந்திருந்து தான் இந்த காரியத்தை செய்வார்கள். நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இப்போ தெரியுதா? உலகத்திலே அதிகாரத்தில் இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமாவில்லையா? எந்த ஒரு உயர் பதவியில் ஒருவர் இருந்தாலும் அவர்களாய் வர முடியும். அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் யாரையும் கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய காரியத்தை செய்வார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களா, கோரேஸ் ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? அனுப்புமாக அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ கோரேஸ் ராஜாவை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ கோரேஸ் ராஜா புறஜாதி மனிதனாக இருந்தாலும் அவன் பயபக்தியோடு கூட அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு காலம் 70 வருஷம் முடிந்து விட்டது, நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி. அப்போ அதுபோல தான் நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் நமக்கு சில காரியத்தை செய்கிற பொழுது நம்ம கீழ்ப்படியணும். இது அரசாங்கத்தின் சட்டம் அல்ல, இது தேவன் இவர்களுக்கு கொடுத்த சட்டம். ஆகவே இந்த சட்டத்தை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை கனப்படுத்த வேண்டும். அதான் அங்க சொல்கிறார், தேவனை அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாக இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஆட்சி பீடங்களையும் நீங்க பார்ப்பீர்களானால் அது யாவும் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது? தேவ சட்டம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் ஆளுகை செய்கிறார். ஆகவே அப்ப நம்ம அந்த அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? இப்போ பைக்கில் போகிறோம் சார், அப்போ ஒரு சிக்னலில் வந்து என்ன செய்யணும்? நம்ம நிற்கணும். நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் உலக சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோம், நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு போகக்கூடாது. லைசன் எங்கே அப்படின்னா என்ன செய்யணும்? லைசனை காட்டணும். ஆமாவே இல்லையா? இந்த அரசாங்கத்தின் சட்டத்தைப்படி உங்களுக்கு இருக்கலாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆமாவே இல்லையா? ஏதாச்சும் ஒன்று அரசாங்கத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு நிதி உதவிங்கிற நேரம் தான் அப்போ தான் ஓடுவோம். ரேஷன் கார்டு மற்றது என்னது? ஆதார் கார்டு இல்லை. அப்போ என்னத்துக்கு இருக்கிற தேசத்தில்
ஆதாரமும் இல்லை, ரேஷனும் இல்லை. அப்போ தான் போயிட்டு யாராச்சும் பிடிச்சி கேட்குறோம். அப்போ அவன் அந்த நேரம் அவசரத்துக்கு அவங்க ஏதாச்சும் கையில் கேட்பான், அதை கொடுத்துட்டு அதை செய்யுது. இப்போ நம்ம இந்த தேசத்தில் நம்ம என்ன குடிகளாக இருக்கிறோம், அம்மாவே இல்லையா? அப்போ ஒரு தேசத்தின் குடிகள் எப்படி இருக்க வேண்டும்? தேசத்தை ஆதாயப்படுத்துகளாக இருக்க வேண்டும், அம்மாவே இல்லையா? அப்போ நீங்களும் நானும் தேசத்தை ஆதாயப்படுத்துகளாக இருக்க வேண்டும். அப்போ தான் தேசம் எப்படி ஆகும்? இந்த பஞ்சம், பட்டினி, வறுமைகள், லஞ்சங்கள், ஊழல்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அவசரப்பட்டு நம்ம கொடுத்து பழகிட்டோம். வாசிங்க. ஆதலால் அப்போ எதிர்த்து நின்றுறாங்க. அதுக்கு பிறகு அதன் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை என்ன செய்யறாங்க? அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமாவில்லை? ரோமருக்கு எழுதுகிறார், சட்டம் படித்தவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தேவ மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அரசாங்கத்திலே நீங்கள் இப்படி இருந்தால் இந்த ரோம ராஜ்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. அப்போ நாம் எந்த தேசத்தில் இருக்கோம் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கோ அந்த தொழில் ஸ்தானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு எஜமானாக இருந்தால் அந்த தொழில் ஸ்தானத்தை என்ன செய்வார்? உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் அங்கே வேலை செய்ய எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்போ அதிகாரிகள் நமக்கு எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்கன்னா துக்கிரிகளுக்கு அதிகாரியா இருக்கு. நீங்க தவறு செய்தனால அவர்கள் அதிகாரமா இருப்பாங்க. ஒரு ஆமீன் புரிகிறதா? நீங்க நல்லா செஞ்சா உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க நல்லா செஞ்சா உங்களை அதிகாரிகள் ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க. நீங்க தப்பு செய்கிற நேரம் தான் அவர்கள் அதற்கு எப்படி இருக்கிறாங்க? பயங்கரமாக இருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துக்கிரிகளுக்கு பயங்கரமாக இருக்கு. அப்போ உங்களை வாட்ச் பண்றது நல்லதுக்காக இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டா அதிகாரி உங்களை பார்க்க மாட்டார். காலையில் போனோட குட் மார்னிங் இருங்க, ஈவினிங் வரல குட் ஈவினிங்கா குட் நைட்டுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. உங்களோட வாயில் எதையுமே பார்க்க மாட்டாங்க. இஸ் பெர்ஃபெக்ட், இவர் எல்லாத்துக்கும் சரி. ஆனால் நீங்க தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு அங்கே இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அதிகாரி எப்படி வந்துருவாரு? உங்களுக்கு பயங்கரமா சட்டங்களை கொண்டு வருவார், சில காரியங்களை கொண்டு வந்து பயமுறுத்துவார். ஆகையால் நன்மை செய் ராமின் சொல்லு. எந்த வேலையை அதை நல்ல கிளீனா செஞ்சுட்டு போயிடும் ராமின் சொல்லு. ஒரு வீட்டு வேலையா இருந்தாலும் கூட வீட்டு அதிகாரி இல்லாட்டி கூட அந்த வீட்டை என்ன செய்யணும்? நல்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை சுத்திகரிச்சுட்டு போகணும். ஆமாம் இல்லை? எந்த வேலை செய்யணும் அந்த வேலைக்கு மேலே அந்த அதிகாரி இல்லை, அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம்? 5 மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்லிட்டு போறாரு. நீங்க 3:30 எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பூட்டிட்டு ஓடி போயிடுறீங்க. அப்போ அவரை என்ன நினைக்கிறாரு? 5 மணி வரைக்கும் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும், நீங்க போங்க, அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவரு எல்லாம் அங்கே வந்து பார்த்தா என்ன இருக்கா? அது மூடிட்டு நீங்க போயிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது ராமின் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நாங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் ராமின் சொல்லுங்க. அதுதான் அங்கே சொல்லுகிறாங்க. ஆமாவே இவைகள் ஆசீர்வாதத்துக்குரிய இல்லைங்க. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது ஏன் நம்ம இன்னைக்கு வாசிக்கணும்? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை செய்யாமல் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா பேரை மட்டும் வச்சுக்கலாம். ஆசீர்வாதம் பேரை வச்சுட்டு கூப்பிட்டுட்டே இருக்கலாம். நாம் ஆசீர்வாதக்கூடிய ரகசியங்கள் இவைகள் எல்லாம் நாமே தானியேல் சொன்னது போல இந்த காரியங்களை வாசிங்க. நீங்க நன்மை செஞ்சு யாரையும் கண்டு பயப்பட தேவையில்லை. ஆமாம் இல்லையா? இப்ப நீங்க ஏதோ ஒரு அதிகாரி உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை நீங்க செய்யாட்டி என்ன செய்யணும்? அவரை கண்டோம் நீங்க என்ன செய்யணும்? பயப்படணும், அப்படி நாளை வளையணும், பிடிங்கணும் அப்படின்னு இல்லை. எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சுதான் செய்யலாம். என்ன அவருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அவரோட அதிகாரி தான். ஆனால் நீங்கள் அவரோட வேலையை நீங்கள் செஞ்சுட்டீங்க. பட் சார் இது ஓகே தேங்க்யூ அப்படின்னு சைன் பண்ணுவார். ஆமாம் இல்லையா? சரி நான் செய்யலை சார், அது நான் போங்க அப்படின்னு. அப்போ அந்த நேரம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. அந்த இடத்துல அன்பு என்ன ஆயிடுது? கோபமாக வந்தது, எரிச்சலாக வந்தது. உன்னை நம்பி தானே கொடுக்கணும். நீ இந்த வேலையை செஞ்சால் எத்தனை பேருக்கு என்னென்ன அப்படியே எல்லாம் ட்ராப் ஆகும். ஒரு கம்பெனியில் ஒரு ஃபைல் மூவ் ஆகாட்டி எவ்வளோ விஷயங்கள் என்ன ஆயிரும்? தடைபட்டு போயிடும். அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அம்மாவே இல்லை. அப்போ உலகத்தை நாங்கள் பார்க்குற நேரம் ஆண்டவர் உண்டாக்குன எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்து கொண்டே இருக்கு. சூரியன், சந்திரன், ஆமை, கிரகங்கள் இவைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பார்த்தேன். கடந்த நாட்களில் எப்படி இதெல்லாம் சுற்றி போனதெல்லாம் பாருங்க. டைமிங்க்கு எல்லாம் நடக்குது. சூரியன் எப்படி சுற்றி வருகிறது, ஆமை பூமி எப்படி சுற்றி வருது, இதெல்லாம் நாள் கணக்குகள்லாம் போட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவைகள் கொஞ்சம் மாறிட்டால் என்ன ஆயிரும்? எல்லாமே தடுமாட்டம் ஆகிரும். அம்மாவே இல்லையா? வாசிங்க. அதனால என்ன பார்த்தீங்களா? என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க?
நல்ல ஒரு சொல்கிறேன் பெர்ஃபெக்டானவர். அப்படி உங்களுக்கு என்னது ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலைக்கு அடுத்த பதவிக்கு என்ன செய்வாங்க, அவருக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் நீங்கள் அதே பதவியிலே இருந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னா என்னது, நீங்கள் உங்கள் வேலையில் சுத்தம் இல்லை. அது எதாக இருக்கட்டும், ஊழியமாக ஒரு காலத்தில் நீங்கள் உண்மையாக இல்லாததுனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்குது. ஆமாம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்களாம் என்ன பெரிய கம்பெனியில் எஜமான் கீழே வேலை செய்யணும் இல்லை, நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. அந்த எஜமானுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நமக்கு இதை எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கக்கூடாது. உலகத்துல உங்களுக்கு அதிகாரியா இருக்கிற மனுஷன் உங்களை கண்காணித்து நீங்க தவறு செய்யாதபடிக்கு உலகத்தில் இருப்பதற்காக அவன் தேவனுடைய பணியாளன் ஊழியக்காரனாக இருக்கிறான். நீங்க நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பட்டுட்டோம், சபைக்கு வரோம், இதெல்லாம் வேற. உங்களுடைய ஜீவியம் சரியாக இருக்க வேண்டும். சரியா? அதுதான் சொல்ற, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் எப்படி இருக்கிறான். ஏன்னா தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றும்படி தான் இந்த உலகத்துல அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால அவங்க என்ன செய்வாங்க, அந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதனால அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் கதை இல்லை. உன்னை சரியாய் நடத்துவதற்கு அவர்களை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமே, ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்கிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? பயந்துருன்னு சொல்ற. நீ தீமை செஞ்சுட்ட பயந்துரு. உங்களுக்கு வேலையில வச்சிருக்கவனுக்கு அதிகாரம் இருக்கு, உங்களை வேலையிலிருந்து தூக்குறதுக்கும் அதிகாரம் இருக்கு. நீங்க ஒரு ஆள் செய்கிற தவறு நிமித்தம் முழு கம்பெனிக்கு கெட்ட பேர் வருவதை விட ஒரு ஆளை தூக்கி வீசுறது அது இலகுவாக இருக்கும். ராமின் சொல்லுங்க. அதனால சொல்றாங்க, உலகத்திலே இருந்தாலும் உங்களை அவன் கண்காணிக்க தேவன் ஒரு தேவ ஊழியக்காரன். அவன் தேவ ஊழியக்காரன், உண்மை உள்ளவன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் ரட்சிக்கப்படாதவன் இருக்கலாம். ஆமீன். அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறவனாக இருக்கலாம். அவனுக்கு கீழே நீ என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வேளை பயம் இல்லாமல் இருக்கும். உனக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். எனக்கு மேலே தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, அதுதான் மிக கவனம். ஆகையால் நீங்கள் நமக்கு மனசாட்சி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லை, ஒரு காரியத்தை செய்யணும் என்ன இருக்கணும், மனசாட்சி இருக்கணும். தப்பா செய்யணுமே, ஆமாவே இல்லையா? அப்ப ஒருத்தர் ஏதோ ஒரு பேசணும்னு நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது, சொல்லுங்க. ஏதோ தவறு செஞ்சுட்டீங்க, மனசாட்சி பேசுமா பேசாதான் என்ன சொல்லணும், ஏன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைகள். ஆமாவே இல்லையா? இல்லைன்னா நம்ம பேசாம இருப்போம், இன்னும் கொஞ்சம் நிறைய கூட பேசிடுவோம். ஆமே, இப்போ ஆண்டோட பிள்ளைகள்னால டக்கு நாக்க கடிப்பான், பேசிட்டமே யாரோ தெரியலையே அப்படி சொல்லி. சில பேரோட பழகுறது நமக்கு ஒன்றுமே தெரியாது. பெருசாக பழகி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஏதோ நீங்கள் பேசிடுவீங்க, அதுக்கு பிறகு அவங்க சிஸ்டர் அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறோம், நாங்கள் பெண்டி உங்களுக்கு போயிட்டு நாங்கள் நம்மளை தெரியாமல் உள்ளதெல்லாம் கக்கி விட்டோமே. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே சொல்கிறாரு. அதை வாசிங்க. ஆகையால் நீங்கள் அவங்க கோவப்படுறாங்கிறனால அல்ல, நீ மனசாட்சியின்படி நீ என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். புறஜாதியிலே ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய மனுஷனுக்கு கீழே நிற்கிறாங்க. அவன் யூதர்கள் கீழே நிற்க மாட்டாங்க, அவர்கள் மேன்மையான இடத்துல தான் இருப்பாங்க. அதனாலதான் தேவன் அங்கே மேன்மையா வைத்திருக்காங்க. காரணம் என்ன, அவர் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தார். ராமின்றது இந்த கால வேளையில நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும், உண்மையா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இதற்காகவே நீங்கள் சொல்லுகிறார், அரசாங்கத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், வரி பணம் கொடுக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அது சட்டப்படி என்ன செய்ய வேண்டும், வரி பணம் கொடுக்க வேண்டும். ஆகவே தான் நான் சொல்றேன், இதற்காகவே நீங்கள் வரி பணம் கொடுக்கிறீர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க. அதுதான் இப்ப நமக்கு இன்கம் டேக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம என்னது, நம்ம வியாபாரம் நம்ம பண்றோம், நம்ம தொழில் செய்யறோம், கம்பெனியோ ஊழியோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வரி கட்ட வேண்டும், டாக்ஸ் கட்ட வேண்டும். ஆமாவே இல்லையா? நம்ம தேசத்தில் இருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டும்,
அதை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியமானது. அரசாங்கத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வருமானம் வைத்திருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நீங்கள் கொடுக்கிற அந்த வருமான வரி தான் என்ன நடக்கும், இந்த தேசத்திலே அநேக காரியங்கள் செய்வதற்கு அது இலகுவாக இருக்கும். ஆமாவில்லை? இந்த பணத்தை எடுத்துதான் அது கல்யாணவில் கொண்டு போய் ஏழைகளுக்கு மற்ற ப்ராஜெக்டுகள் இப்படி செய்வதற்கெல்லாம். இப்போ சிங்கப்பூர் போன்ற தேசங்கள்லாம் அவங்கெல்லாம் ஏன் கடன் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் மக்களும் அரசாங்கம் ஒன்றா இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் நம்ம இங்கே மாதிரி போயிட்டு நின்று பார்த்து இப்படி முடிக்கலாம் தேவையில்லை. அவர்களே வருவார்கள், அவர்களே வீட்டுதோறும் வந்து பார்ப்பாங்க. நான் ஒரு முறை அங்கே நிற்கிற நேரம் ஒரு பிரசிடென்ட் வந்தாலும் அங்கே நிற்கிறேன். நான் பார்த்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிரசிடென்ட் வந்திருக்காரு. பிரசிடென்ட்னா யார்? இந்த நாட்டின் ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. என்ன ஒரு வீட்டு வாசல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட. நாங்கள் போகிறோம், எங்களை பார்த்து கை காட்டுறாங்க. இங்கே கை நம்ம தான் கை காட்டுவோம். அது ஒரே ஒரு நாளில் மட்டும் கை காட்டுவாங்க, கும்பிடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, அப்புறம் அவ்வளோதான் கையை போட்டுருவாங்க. ஆமாங்க. ஆமாம், அது என்ன கையை போடுறாங்க அன்னையோட நம்ம அப்படியே கை கழுவிடுவாங்க. ஆமாவே இல்லை? ஆனால் அது பாருங்கள், அதுதான் சொல்கிறேன். ஆகையால் நீங்கள் அதற்காக நீங்கள் அப்போ தேசம் முன்னேறணும். ஆமாவே இல்லையா? அவங்க கொடுக்கல நான் கொடுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. நாம் வரி செலுத்துவதாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நீங்க வரி செலுத்தவில்லை என்றால் உங்களுக்கு வருமானம் இல்லை. நீங்கள் வருமானம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வறுமை கோட்டுக்கு இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யாதபடினாலே நீங்கள் இன்னமும் நீங்கள் வளர்ச்சி அடையாதவர்களாக, வாழ்க்கை முழுவதும் கடன்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. உலகத்திலே கூட எல்லாம் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய மக்களெல்லாம் டேக்ஸ் கட்டி எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? நீங்க டேக்ஸ் கட்டுறது ஒரு தேசத்துக்கு என்னது, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்க பேர் அப்படி உங்க பேரை பெருமைப்படுத்துவாங்க. நீங்க டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறேன்னா உங்க லோன் சன்ஷன் பண்ணுவாங்க. ஆமாவே இல்லை? நீங்க போயிட்டு அந்த கடனுக்கு போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு ஒரு நான் பார்ப்பேன் சில இந்த பேங்க்ல ஒரு பெரிய பையில வச்சுட்டு 4-5 சிஸ்டம் மாதிரி நிற்பாங்க. பரிதாபமா இருக்கும், பாவமாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ அடிச்சுக்கிட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி நிற்கும். வேண்டாம். நீங்கள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். ராமன் சொல்லி அவாசிங்க. நான் முடிச்சுட்டேன். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். அவனுக்கு வரியை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்ற. அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்ற 22:21 பார்த்தீங்கன்னா செய்கிறாரு. அது முழுக்கா 20-25, மார்க் 12-17 நான் ராயனுக்குரியதை என்ன செய்ய வேண்டும்? ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம ரெண்டையும் நீங்க செய்ய வேண்டும். தேசத்துல என்னது, தேசத்துக்கு நீங்க வரி கொடுக்கிறது போல தேவ ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல கொண்டு வருகிறாங்க. ரோமர்களுக்கு அவங்க உலகத்தின் பிரகாரம் இருக்கிறாங்க. இப்ப அது ரெண்டையும் அவருக்கு சொல்றாரு. நீங்க ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டீங்க, இப்ப ஊழியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க உலகத்திலே வாழ்ந்ததை விட இப்ப நீங்க இன்னும் என்னது சிறப்பாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? செய்யணும். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்திடுங்க. அதையும் செலுத்திடுங்க. கடனோ லோனோ அதையும் கட்டிடுங்க. எவனுக்கு பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள். இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. எத்தனை ரூல்ஸ் இருக்கு வாசிங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்திடணும். ஆமே, யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செலுத்திடணும். அம்மாவில போயிட்டு அங்கங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த விலைவாசியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் காரணம் தேசம் அப்படியே இப்போ வஞ்சத்துக்கு வறுமைக்கு போடுறதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டால் நம்ம கையை விரித்து நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செயல்படாமல் இருக்கும். வாங்கியே பழகிட்டோம், கொடுத்து பழகிறது இல்லைங்க. இனி என்ன செய்யணும் பாருங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டியதை கடன் செலுத்திடுங்க. அவங்கவுங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு செஞ்சிருங்க, பிள்ளைகள் செய்ய வேண்டிய செஞ்சிருங்க, சபைக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க, தேசத்துக்கு என்னென்னலாம் தான தர்மம் செய்யணுமா எல்லாம் செய்யுங்க. எவனுக்கு வரி செலுத்த வேணுமோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சிடணும்? என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்க வரி செலுத்தணுமோ அதுக்கெல்லாம் நீங்க டாக்ஸ் கட்டணும். நீங்க கம்பெனி வேலை செய்றீங்களா, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வரி செலுத்த வேண்டும். தண்ணி வரி செலுத்த வேண்டும். வேற என்னத்துக்கு வரி செலுத்துறீங்க? தண்ணி வரி செலுத்தாம பைப்பு அங்க இடையில உடைச்சு அதுல தண்ணி எடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில உங்களை ஆண்டவர் நீங்க
பயங்கரமா அபரிதமா ஆசீர்வதிக்க போகும். இன்னைக்கு வீட்டில் படுத்தா தூக்கம் வராது. எல்லாரும் ஆமா இல்லை அங்கே கதை வச்சுட்டு இதை இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம இன்னமும் அப்படியே ஏழ்மையாக தானே இருக்கிறோம். இன்னமும் ஃப்ரீ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். ரேஷன் கடையில் போயிட்டு இன்னமும் என்னது அரிசியை வாங்கிட்டு இருக்கோம், அப்படி தானே இருக்கிறோம். அப்போ நம்ம நாடு முன்னேறதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் நானும். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம அதே ஓடையிலே போய்கொண்டே இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். ராமேஸ்வரம் ஆகையா யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். பயப்படுறவங்களுக்கு பயப்படணும், கனம் பண்ணவங்களும் கனம் பண்ணணும். அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. நம்ம பார்க்குறாரு ஒரு மனுஷனுடைய அவன் ஜீவியம் பாருங்க. மார்க் 12:17 வாசிங்க. ஏதாச்சும் ஒன்றை வாசிங்க. 2 லூக்கா 20:25. அதற்கு இயேசு அதுக்கு முதல் பகுதி என்ன சொல்லுது? அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அதுக்கு முதல் அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. அவர்கள் அதை கொண்டு வர்றாங்க. அப்பொழுது அவர் இந்த சுரூபம் யாருடையது என்று கேட்கிறாரு. ராயனுடையது என்றார். அப்போ சொல்லுங்க, இது அரசாங்கத்தின் சட்டத்துப்படி அவருடைய ராயனுடைய இது. அதற்கு இயேசு ராயனுடையதை அப்போ ராயனுடையதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ராயனுக்கு சட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமாவே இல்லையா? அடுத்து பார்க்கிறாரு. அதை என்ன சொல்றாரு? ஒரு பக்கம் என்னது, ஒரு காயின்ஸுக்கு என்னதுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. அப்போ ஒரு பகுதி எதை காட்டுகிறது? அந்த அரசாங்கத்தின் முத்திரையை காட்டுகிறது. ஆமாவே இல்லையா? அந்த முத்திரையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை கனப்படுத்தி அதற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும். மறுபகுதியில் என்ன இருக்கிறது? அந்த இலக்கம் இருக்கிறது. ஆமாம், அந்த இலக்கத்தின்படி உங்களுக்கு வருகிற வருமானத்தின் தசம பாகங்களை ஆண்டவருக்கு நீங்கள் வரியாய் செலுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க, இது ரெண்டையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் தீர்வை செலுத்துங்க, அதை செஞ்சு இதை செய்யலாம் சொல்லிட்டு சொல்றானா. 8 வாசமா குறிச்சிட்டேன். ஒருவருக்கு ஒருவன் சொல்றாரு. நமக்கு என்ன கடனா? அது ஒண்ணுதான் கடனா இருக்கும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு கடன் தான் இருக்கு. என்ன கடன்? அன்பு செலுத்துறது தான் எனக்கு. வேற எனக்கு என்னது? அப்பா எனக்கு என்னது? சொல்லுங்க. அப்பா கடன் எல்லாம் என்னாச்சு? விசுவாசி சொல்லுங்க. கடனாக தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டதை விட நீங்கள் சேஞ்ச் ஆகி நீங்கள் ஒரு மாற்றம் வரும். ஆமாவில்லை, உடனே வராது. ஆமாம், புத்தி தெளிந்தவுடன் அவன் தகப்பனார் வீட்டுக்கு வந்தது போல புத்தி தெளிந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து நீங்கள் என்ன உயர்வடைய வேண்டும். அதை தான் சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறணும். அப்போ நமக்கு அது ஒன்று தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். பகை எங்கே வருகிறது? பணத்தினால்தான் பகை வருகிறது. கடனால்தான் பகை வருகிறது. அதான் சில பேர் போட்டு வச்சிருப்பான், கடன் அன்பை கொடுக்குமா, அன்பை கெடுக்கும் அப்படி போட்டுருப்பாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? கடன் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம எப்படி இருப்போம்? அன்புள்ளவர்களாக இருப்போம். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் மூலம் நமக்கு கொடுக்கிற இந்த சட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுசரித்து போக வேண்டும். அந்த சட்டங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தின்படி நாம் செய்கிற பொழுது நாமே தானியேல் சொன்னது போல நாமே நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நமக்கு எதிராக வருகிற சிங்கங்களை அது என்னது வாசி அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். ஒரு ஆமீன் சொல்லு. ஆமே. அப்போ நம்ம சரியா நம்ம இருந்துட்டா ஆண்டவர் நமக்காக என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான், நமக்காக எதையும் செய்வான். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம உண்மை இல்லாத தானியலா இருந்தா என்ன நடந்திருக்கும்? சிங்கங்கள் அவன் என்ன செய்திருக்கோம்? ஆமே. நம்ம உண்மை இல்லாதவர்களுக்கு என்ன நடந்துச்சு? அவனை எதிர்த்து நின்றவர்களுக்கு என்ன ஆச்சு? வாசிக்கிறேன், பைபிளை திறந்து வச்சிருக்கீங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றார். வெரி குட். தானியேல் மேல் சொல்லுங்க. என் மேல குற்றம் சாட்டினவங்க குற்றம் சாட்டின மனுஷரையோ அதை சொல்லிருங்க. அதை சொல்லிருங்க. என் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றார். என் மேல குற்றம் சொன்னவன் அப்படி சொல்லுங்க. நம்ம தமிழ்ல பேசுங்க.
ஏன் அதான் சென்னை பாசையிலே சொல்லுங்க. ராஜா கொண்டு வர சொன்னாரா? அவர்களையும் அவர்கள் குமாரரையும். கவனம், நீங்க ஒரு ஆள் செய்கிற தவறு உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களோட குடும்பம் முழு பேருக்கும் ஆபத்து. ஆமாம் இல்லையா? உங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு, ஏதோ பண அதிகாரம் இல்லை, பொருள் அது ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் ஒரு சில்மிஷம் பண்ணிட்டீங்கன்னா சட்டம் எப்படி என்ன செய்யுது? சட்டம் என்ன சொல்லுது? வாசிப்பாங்க. அவர்கள் குமாரரையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெதியிலே போட்டார்கள். அவ்வளவு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க நீதிக்கேடு செய்யாமல் இருக்கிறபடினால நீங்க தப்பிக்கப்பட்டீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் என்ன நினைக்கிற பாருங்க, நம்ம ஒரு நாள் ஒரு காரியத்தை நம்ம கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியா எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்கணும். சும்மா தேவையில்லாம சும்மா அந்த போனை கையில் கொடுத்துக்கிட்டே சுரண்டிக்கிட்டு இருக்கவெல்லாம் கூட எல்லாம் கைப்பற்ற எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்படிதான் இதுதான் நடப்பு. வாலிப பிள்ளைகளுக்கு, சில பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்தந்த வயசுல வரையில அவங்களுக்கு அப்படியே என்ன செய்யணும்? அதை ஊட்டி 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 வளர்க்கணும். ராமின்னு சொல்லணும். இதுதான் சட்டம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் யூனிஃபார்ம் போடணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் கிராஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் விட்டு தேவையில்லாததெல்லாம் சட்டம் கொண்டு வந்து இந்த பிசாசுடைய சட்டங்களை தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நான் அன்னைக்கு வந்து பார்க்குறேன். சொல்லவே எனக்கு விருப்பம் அவ்வளோ அருவருப்பாக இருக்கிறது. அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்லி சின்ன பிள்ளையுடைய மனசை நீங்கள் நோகடிக்காதீங்க. சின்ன பிள்ளையுடைய மனசுல பாவத்தை, இச்சைகளை திணிக்காது. சின்ன பிள்ளைகளை குட் டச், பேட் டச்சுன்னு சொல்லி இந்த சின்ன வயசுலேயே அவர்களுக்கு அந்த சரீரத்தில் பாவம் உருவாகிறது. யாரோ ஒருத்தர் கீழே விழுகிற பிள்ளைய இப்படி பிடிக்கிற நேரம் அந்த பிள்ளை டக்குன்னு ஐயோ அங்கிள் வந்து என்னை தொட்டுட்டாங்கிற நேரம் அது என்னது? பேட் டச்சா? விழுந்தா நீ பல்லு பொக்கெல்லாம் போயிடும். அந்த நேரம் நமக்கு பிடித்து அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அப்படி பழக்கினால அது சிறு பிராயத்து, அது பிசாசு. அது இன்னைக்கு டீச்சர்ஸ் மாடல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளோ அது இதில் காட்டுவாங்க. எப்படின்னா இப்படி போட்டுக்குள்ள நான் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன எஜுகேஷன், என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? பிள்ளைகளை விட்டுட்டு அது வாட்டுகளை போகுமே. ஏன் இந்த மாதிரி பயங்கரத்தை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே பாவத்தை விதைக்கிறார்கள்? ஆமாம், அது யார்? பிசாசானவன் இப்படியான காரியங்களை செய்கிறோம். அதனால நம்ம நல்லா கவனமாக இருக்கணும். உலகம் இப்படி போச்சு அப்படின்னு இருக்கணும். நம்ம சரியாக எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்லா வந்துடும். ஆகவே சொல்லுகிறார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கடன்படாத இருக்க, பழைய பாட்டின்படி அவங்க என்ன செய்யறாங்க? முழு நியாய பிரமாணமும் எதில் கொண்டு சொல்றாரு? அன்பு. ஆமே, நீங்க அன்பு செஞ்சீங்கன்னா முழு நியாய பிரமாணம் என்ன ஆயிரும்? கை கொண்டபடிக்கு, கை கொள்ற மாதிரிக்கு. அம்மா இல்லையா? எழுப்பி நின்று நச்சம்.